முகமது யூனிஸ் கான் இவரை பற்றி நம்மளோட சேனலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் பங்களாதேஷை ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக கொண்டு போன ஒரே நபர் அப்படின்னா அது முகமது யூனிஸ் கான் கூட சொல்லலாம். ட்ரேடில் ஆரம்பித்து டிஃபென்ஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் வரைக்கும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான காரியங்களில் இவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியாவோட எதிரியான பாகிஸ்தானை கூட்டு வச்சு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்துறதும் மற்றும் இந்தியாவோட இனிமையான சீனா கிட்ட போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸும் லேண்ட்லாக்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இந்த தனிப்பட்ட நபர் பங்களாதேஷை கொண்டு போகிறாரு அப்படின்றத வெளிப்படையாக காட்டுச்சு. ஸோ இன்னைக்கு கரண்ட்டாக பங்களாதேஷில் இருக்கிற நபர்கள் மற்றும் பங்களாதேஷில் இருக்கிற மீடியா அவுட்லெட்ஸ் எதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா? முகமது யூனிஸ் கான் ரிசைன் பண்ணுவாரா அப்படின்றத தான் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் 6-7 மாதத்துக்கு முன்னாடி அவாமி லீக் கிட்ட இருந்து பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த நபர் அப்படின்னு அந்த நாட்டு மக்களால் போற்றப்பட்ட முகமது யூனிஸ் கான் இன்னைக்கு பதவி விலகக்கூடும் அப்படின்ற ஒரு செய்தி பரவலாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணத்தை தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், யூனிஸ் ஹேஸ் நோ ரைட்ஸ் ஓவர் பங்களாதேஷ். அவருக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது. அவர் பவருக்கு வந்ததற்கான ஒரே நோக்கம் மற்றும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரே டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் லா அண்ட் ஆர்டரை சரி பண்ணிட்டு அவாமி லீகில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, எந்தெந்த நபர்களுக்கு டைரக்டாக ஸ்டூடெண்ட்ஸோட கில்லிங் கூட லிங்க் இருக்குது அப்படின்றத ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அந்த நபர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். கண்ட்ரியில் ஒரு ஸ்டேபிளான சிச்சுவேஷன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா உடனடியாக எலெக்ஷன்ஸை நடத்தி அந்த எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்ட்டிக்கு பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். இதுதான் முகமது யூனிஸ் கானுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க். பட் அதை இவர் பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் அது நடக்கலை. ஆனால் அதை தவிர்த்து பங்களாதேஷ் யாரு கூட எக்கனாமிக்கலி பார்ட்னராக இருக்கணும் அண்ட் பங்களாதேஷ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இந்தியா கூட சைன் பண்ண எல்லா டீல்ஸையும் கேன்சல் பண்ணுறது மற்றும் இந்த 6-7 மாதத்தில் ஒட்டுமொத்தமாக 9 இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் இவர் ஈடுபட்டிருக்காரு. எல்லா கண்ட்ரீஸுக்கும் போய் சப்போர்ட்டை கெயின் பண்ணுறதா இருக்கட்டும், அமெரிக்கா சீனாவுக்கு போய் பங்களாதேஷ் உங்களோடது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், மற்றும் சமீபத்தில் ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட்டான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் கூட ஒரு மீட்டிங்கை பிளான் பண்ணியிருப்பார். பட் அந்த மீட்டிங் நடக்கலை. ஸோ 9 இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இன்டர்ன் கவர்மெண்ட் அப்படின்ற பேரில். இன்டர்ன் கவர்மெண்ட்டோட வேலை கேர்டேக்கிங் கவர்மெண்ட் தான். அது பேசிக்காக இன்னொரு கவர்மெண்ட் தான் பவருக்கு வந்து பங்களாதேஷ் எந்த டைரக்ஷனில் போகுன்றதை முடிவு பண்ண போகுது. அந்த கவர்மெண்ட் வர வரைக்கும் அரசாங்கத்தை பார்த்துக்கிறது தான் இந்த இன்டர்ன் கவர்மெண்ட்டோட வேலை. ஆனால் இன்டர்ன் கவர்மெண்ட்டில் இருக்கிற இந்த நபர் பங்களாதேஷில் ஆக்டிவான பாலிசிஸை மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் ரொம்ப ரெட் லைனை கிராஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷோட சீஃப் ஆஃப் ஆர்மி அந்த நாட்டிலே இல்லை. அப்போது பங்களாதேஷோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. அதுவும் அவர் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன். இந்த அமெரிக்கன் சிட்டிசனை பற்றின ஒப்பீனியனை யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷோட மெயின் அப்போசிஷன் பார்ட்டி பிஎன்பி. இந்த பார்ட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக போடப்பட்டிருக்க நபருக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஸோ அவரை எப்படி நீங்கள் போடலாம், பங்களாதேஷோட நேஷனல் செக்யூரிட்டி அப்போ அமெரிக்கா கிட்டே நீங்கள் வித்துட்டீங்களா அப்படின்ற கேள்விகளை யூனிஸுக்கு அகேன்ஸ்டாக கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறப்ப முதல் தடவையாக இராணுவத்துக்கும் முகமது யூனிஸ் கான் அவர்களுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் ஒன்று ஏற்படுது, ஒரு விரிசல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போது பங்களாதேஷிய இராணுவத்துக்கு என்ன முக்கியமான கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஏன் யூனிஸ் அவர்களை பிடிக்கலன்றது நமக்கு தெரியும். பங்களாதேஷி இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் 2 மெயினான சோர்ஸ் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் பங்களாதேஷி இராணுவத்துக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டிங், இன்னொன்று யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸு. யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், அந்த யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இராணுவ வீரர்களுக்கும் ஒரு ஃபண்டிங் அப்படின்றது கொடுக்கப்படும். அந்த ஃபண்டிங்கின் மூலமாக பங்களாதேஷ் மிலிட்டரி அவங்களுக்கான சேலரிஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் நம்ம ஒரு இராணுவத்தை கொடுத்து அந்த இராணுவத்தை பணியில் நிறுத்துகிறோம் அப்படின்னா அதில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கீழே நம்ம வந்தால் மட்டும்தான் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு நம்மளோட இராணுவத்தை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதில் முக்கியமான செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷி இராணுவம் எந்த ஒரு வார் கிரைம்ஸில் ஈடுபட்டிருக்கக்கூடாது. வார் கிரைம்ஸில் ஈடுபடாத இராணுவத்தை மட்டும்தான் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் வச்சுக்க முடியும். பட் சமீபத்தில் அவாமி லீக் வந்து பவரில் இருந்தப்ப இராணுவம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொட்டஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஒரு சில ஆக்ஷன்ஸில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த ஆக்ஷன்ஸ் வார் கிரைமில் வருமா இல்லையா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் யுனைடெட் நேஷனால் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒருவேளை
பங்களாதேசி இராணுவம் அந்த நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிரான கொலைகளில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கான கான்ட்ராக்ட் அவுட்டு. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அரசாங்கம் கூடிய சீக்கிரம் பவருக்கு வந்தாகணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த நாடு ஸ்டேபிளாக இருக்கும், அந்த நாட்டோட பொருளாதாரம் வளரும். ஏற்கனவே அந்த பங்களாதேஷ் நாட்டோட ஜிடிபின்றது அவாமி லீகை விட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ மீண்டும் அந்த கண்ட்ரி அவாமி லீக் கூப்புக்கு முன்னாடி நிலைமைக்கு வரணும் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் நடந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அப்போது தான் பங்களாதேஷில் இன்வெஸ்டர்ஸ் நம்பி காசை போடுவாங்க, அவங்களோட தொழிற்சாலைகள் வளரும், அதிலிருந்து வரக்கூடிய ஃபண்டிங் இராணுவத்துக்கு போகும். இப்போ இது போக இன்னொரு முக்கியமான கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்டரிக்கு இராணுவத்தோட வேலை நாட்டோட பார்டர்ஸை பாதுகாக்கிறது தான். நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டரை பார்த்துக்கிறது இராணுவத்தோட வேலை கிடையாது. அதுக்கு தான் போலீஸ் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது. பட் முகமது யூனிஸ் கான் அவர்கள் அவரோட சொந்த லாபத்துக்காண்டி, அவரோட சப்போர்ட்டை கெயின் பண்ணிக்கிறதுக்காண்டி ராடிக்கல் இஸ்லாமிக் குரூப்பை பங்களாதேஷில் வளர்த்து விட்டுருக்காரு. இப்போ வரைக்கும் இந்த ராடிக்கல் இஸ்லாமிக் குரூப் முகமது யூனிஸ் கானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராடிக்கல் இஸ்லாமிக் குரூப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பங்களாதேஷில் அப்படின்னா, இண்டோஸுக்கு அகேன்ஸ்டான கிரைமில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரைமின் காரணமாக இந்தியா அதோட கண்டன குரலை தெரிவிக்கிறதா இருக்கட்டும், உலக நாடுகள் மத்தியில் பங்களாதேஷோட அந்த பாப்புலாரிட்டி ரொம்ப மோசமாக அடி வாங்குறதுன்னு சொல்லி ஒன்று இன்டர்னலாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது போக இந்த லா அண்ட் ஆர்டரை பாதுகாக்கிறதுக்கு இப்போ போலீஸால் முடியலை, மிலிட்டரியை கூப்பிடுறாங்க. அப்போ பார்டரில் பராக்ஸில் இருக்க வேண்டிய மிலிட்டரியெல்லாம் இப்போ நாட்டுக்குள்ளே வந்து போலீஸோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் பங்களாதேஷோட மிலிட்டரிக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போது இதை பற்றின வெளிப்படையான கருத்தை சீஃப் ஆஃப் ஆர்மி சமீபத்தில் வெளியிட்டிருப்பார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்றதை நான் கோட் பண்ணுறேன். I had enough in last 7-8 months. I am issuing a warning now. So later no one can blame me. Saying, why didn't I warn you earlier? 6-7 மாதமாக யூனிஸ் பண்ணது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா என்னைய கேட்காதீங்க, ஏன் நீ வார்ன் பண்ணல அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதில் தெளிவாக அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியும், முகமது யூனிஸ் கானோட ஆக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு சீஃப் ஆஃப் ஆர்மியை பாதிச்சிருக்கு அப்படின்னு. இதுக்கு ஒரு ரெட்லைனாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஆஃப் ஆர்மி அந்த கண்ட்ரியில் இல்லாதப்ப நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரை முகமது யூனிஸ் கான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பார். அதுவும் அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்னு பங்களாதேஷோட மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி பிஎன்பி ஒரு அக்யூசிஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு பேரையும் பகைச்சாச்சு, இராணுவத்தை பகைச்சாச்சு, அங்கே இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டியாக பகைச்சாச்சு. அப்போசிஷன் பார்ட்டி ஆகஸ்ட் 8 போன வருஷமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூனிஸ் கான் அவர்களுக்கு டிசம்பர் வரைக்கும் தான் டெட்லைன் கொடுத்துருந்தாங்க, அதுக்குள்ளே நீங்கள் எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஆனால் அவர் இப்போ வரைக்கும் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணலை. இது பங்களாதேஷ் மெயின் அப்போசிஷன் பார்ட்டி யூனிஸ் அவருக்கு எதிராக கடுப்பில் இருக்காங்க. இப்போ இவருக்கு யார் தான் சப்போர்ட் பண்ணுறா? இராணுவம் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, பார்ட்டி முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. வேறு யாரை தான் சப்போர்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் சிட்டிசன் பார்ட்டி என்சிபி. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட்டி. இது கடந்த வருடம் தான் உருவாக்கியிருக்காங்க, அவாமி லீகோட கூப்புக்கு அப்புறமா உருவான ஒரு பார்ட்டி. இந்த பார்ட்டி இப்போ முகமது யூனிஸ் கானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பார்ட்டியோட அசோசியேட் ஆகிட்டு இருக்கிற சின்ன சின்ன பொலிட்டிக்கல் குரூப்ஸும் முகமது யூனிஸ் கானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய அவாமி லீகில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த தலைவர்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ராசிக்யூட் பண்ணி ஆகணும், அதாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா முகமது யூனிஸ் கான் பவரில் இருந்தாகணும். இந்த ப்ராசஸை நம்ம முடித்தா மட்டும்தான் எலெக்ஷன்ஸ்குள்ளே போக முடியும். இந்த அவாமி லீகில் இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் ப்ராசிக்யூட் பண்ணாமல் எலெக்ஷன்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா மறுபடியும் அது அவாமி லீகுக்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் எலெக்ஷன்ஸ் நடக்கக்கூடாது அப்படின்னு முகமது யூனிஸ் கானுக்கு சப்போர்ட்டாக சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லோக்கலைஸ்டாக இருக்காங்க. ஸோ கரண்ட்டாக பங்களாதேஷோட நிலவரம் என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடிய சீக்கிரம் முகமது யூனிஸ் கான் அவர்கள் ரிசைன் பண்ணிடுவாருன்றது வெளிப்படையாக தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சனிக்கிழமை முகமது யூனிஸ் கான் அவர்கள் பங்களாதேஷில் இருக்கிற முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஒரு மீட்டிங்கில் ஈடுபட்டார். அந்த மீட்டிங்கோட இறுதியில் அவர் போதுமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்த காரணத்தினால் அந்த டைமில் அவர் ரெசிக்னேஷனை பற்றி எதுவுமே பேசலை. ஆனால் பங்களாதேஷோட பிபிசி பங்களா இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமான செய்தி நாளிதழ். இந்த செய்தி நாளிதழில் இந்த மீட்டிங்கை ஓவர்சீ பண்ண ஒரு நபர், முக்கியமான பங்களாதேஷிய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் வலுவடையக்கூடும், ஏன்னா இது இப்படியே நிற்க போகிறதில்ல, போக 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 சீரியஸ் ஆகிக்கிட்டே போகும். அப்படி போகிற தருணத்தில் முகமது யூனிஸ் கான் அவர்கள்
கன்சிடர்டு ஸ்டெப்பிங் டவுன் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது சீரியஸ்லி கன்சிடரிங் ஸ்டெப்பிங் டவுன் அப்படின்னா பிரச்சனை பெருசாகணுன்னே கையை தூக்கிட்டு எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்கடா அப்படின்னு போகிறது தான். இப்போது இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. முதல்ல இவர் வந்த வேலையை சரியாக பண்ணலை. ரெண்டாவது, இவர் உள்ளுக்குள்ளே அவரோட சப்போர்ட்டுக்காண்டி ஒரு ராடிக்கல் இஸ்லாமிக் குரூப்புக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு. அந்த ராடிக்கல் இஸ்லாமிக் குரூப்பு லா அண்ட் ஆர்டரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. லா அண்ட் ஆர்டரில் பெரிய பிரச்சனையை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்குது. இதனால் மிலிட்டரி உள்ளே வர வேண்டியதாக இருக்குது. அண்ட் மெயின் அப்போசிஷன் பார்ட்டி பிஎன்பி அவாமி லீகில் இருந்தப்போ இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்கப்பா. இந்த மெயின் அப்போசிஷன் பார்ட்டி எங்களுக்கு எலெக்ஷனை வந்து ப்ராப்பராக நடத்தினா நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அவாமி லீகை வெளியே துரத்துறது எதனால்? நீங்கள் சர்வாதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எலெக்ஷனில் நீங்களே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் பிஎன்பி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அவாமி லீகில் இருக்கிற தலைவர்கள் எல்லாத்தையும் அடித்து பற்றி விடுறாங்க. ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வராங்க. இப்போது முகமது யூனிஸ் கான் அவர்கள் எதற்கு பவருக்கு வந்தார்? அவாமி லீக் வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இருக்குது, எலெக்ஷன்ஸை ப்ராப்பராக நடத்த மாட்டேறான்னு சொல்லி பவருக்கு வந்தாங்க. இப்போ பவருக்கு வந்திருக்கிற முகமது யூனிஸ் கான் அவர்கள் பிஎன்பியை மறுபடியும் கதற விட்டுக்கிட்டு இருக்காரு. பிஎன்பி இப்போ வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்காங்கங்க, எலெக்ஷன்ஸை நடத்துங்கன்னு. அப்போ அவாமி லீகுக்கும் இப்போ பவரில் இருக்கிற முகமது யூனிஸ் கானுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு அதுதான் புரியலை. இது கூட தெரியாமல் பங்களாதேஷில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் லெட் பார்ட்டி, நேஷ்னலிஸ்ட் சிட்டிசன் பார்ட்டி என்சிபி வந்து முகமது யூனிஸ் கானுக்கு சப்போர்ட்டு வேறு. ஸோ கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது யூனிஸ் கான் அவர்கள் பங்களாதேஷை இந்தியா கிட்ட இருந்து தள்ளி சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் விற்றுக்கிட்டு இருக்கார். இப்போ ஆக்சுவலாக அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு அமெரிக்கன் சிட்டிசனை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக போடுறதா இருக்கட்டும், சமீபத்தில் யூஎஸ் மிலிட்டரி பர்சன்ஸாக பங்களாதேஷில் வந்து ஸ்டேஷன் பண்ணி வச்சுருக்கிறதா இருக்கட்டும், சீனா கூட ட்ரேட் அண்ட் ஈக்கனாமிக் டைஸ் மற்றும் கடன் வாங்குறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்தியா கிட்டேருந்து ஏற்கனவே போடப்பட்டிருந்த கான்ட்ராக்ட்ஸ் மற்றும் டிப்ளமேட்டிக் டைஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டதாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சிறப்பாக 7-8 மாதத்தில் செஞ்சுட்டாப்புல. இப்போ பங்களாதேஷ் இந்த 7-8 மாதத்தில் இவர் செஞ்சதுனால அடுத்து அதோட ஹீட்டை அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா இவர் பண்ண ஆக்ஷன்ஸுக்கு வந்து உடனே ரெஸ்பான்ஸ் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸ் வர்றப்ப தலைவர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். போயிட்டு அப்போது பிஎன்பி சப்போஸ் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ப்ராப்பரான ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்திருந்தாங்க அப்படின்னா பஞ்சாயத்தெல்லாம் பிஎன்பி தலையில் விழுகும். ஸோ முகமது யூனிஸ் கான் வந்து சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது, இப்போ வந்து நல்ல சிம்லாச்சு இருக்கும். நன்றி, வணக்கம்.